உங்களுடைய கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து லோன் கொடுப்போம். நீங்கள் அதை எப்போ திருப்பி கட்டணுன்றது நீங்கள் கோர்ஸ் முடிக்கிறதுலேருந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வேலை ஐதர் அந்த 6 மாதம் ஹாலிடே பீரியடாவது இல்லை அப்புறம் அவருக்கு வேலை கிடைச்சதுன்னா எப்போ எது முன்னாடி வருதோ whichever is earlier அதுல இருந்து அவர் வந்து கடனை திருப்ப செலுத்தலாம். ஓகே மிஸ்டர் கார்த்திக், நன்றி, கூப்பிட்டதுக்காக நன்றி. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து பேங்க் போய் பாருங்க, நிச்சயமா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ வணக்கம் பொதிகை. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன், சுப்பிரமணியம். சொல்லுங்க மிஸ்டர் சுப்பிரமணியம். மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? இந்த விளைநிலங்கள் வாங்குறதுக்கு லோன் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அத பத்தி சரி, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஹலோ, அத பத்தி கேட்கணும் மேடம். சரி, ஓகே. வந்து விளைநிலம் வாங்குறதுக்கு வந்து அவருக்கு வந்து தேவைப்படுது, நிலங்கள் வாங்குறதுக்கு. சொல்லுங்க சார். சரி, நீங்க கட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க, டிவில வந்து நீங்க கேட்கலாம். அத பத்தி எனக்கு கொஞ்சம் டீடைல் வேணும். சரி, ஓகே. விளைநிலம் வாங்குறதுக்கு, அக்ரிகல்ச்சரல் அந்த மாதிரி வாங்குறதுக்கு, ஒரு வந்து லேண்ட்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு தகுந்த ஏதோ ஆக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் புக்லயும் படிச்சோம். சரி, அதான் அத பத்தி எங்களுக்கு அதனுடைய விவரம் தேவை. சரி, ஓகே சார். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு இந்த as a farmer? கட் பண்ணிட்டாரு. சரி, இருந்தாலும் நம்ம சொல்லலாம், இதுக்கு வந்து இது ஒரு நிலம் வாங்குறதுக்கு வந்து என்னென்ன தேவை? நிலம் அப்படியே கொடுக்க மாட்டோம். அவர் வந்து விவசாயம் செய்யறதுக்கு அந்த அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, ஸ்டாண்டிங் கிராப், ஐ கேன் கம் as a tenant farmer, அந்த மாதிரி உண்டு. பட் நிலமா வாங்குறதுக்கு இல்லை, நிலமா வாங்குறதுக்கு வந்து கிடையாது. சோ வந்து அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு he can come with a project to start agriculture. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் டு ஹோல்ட் லேண்ட், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்களா லோன் அப்படிங்க? அடிப்படை யூ ஹேவ் டு புட் யுவர் மைண்ட், அந்த மைண்ட் வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் யூ ஹேவ் டு புட் இட் டவுன். அதுதான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். நீங்க எப்படி, என்ன, எது, எப்போ, எங்க, இதெல்லாம் நம்ம சிந்தனை செய்து ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அதுக்காக ஒரு அடிப்படை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்களும் ஹெல்ப் பண்ணலாம். உட்கார வச்சு உங்ககிட்ட பேசி என்ன பண்ண போறீங்கன்னு அதை ஒரு ஒரு மானிட்டரி டேர்ம்ஸாக கொண்டு வந்து அதை வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக வச்சாதான் இது ப்ராஃபிட்டபுளாக இல்லையான்னு தெரியும். ரைட். இப்போ வந்து என்டர்பிரினியரல் செல்லில் வந்து நீங்க சொன்னீங்க என்ஜிஓஸ்க்கு வந்து நீங்க லோன் கொடுப்பீங்க, அவங்க வந்து they'll distribute to the self help groupsக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ என்ஜிஓஸ் வந்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்க முடிவு பண்ணுவீங்க? அதுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு கிரேடிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அவங்க லிஸ்ட்டில் அப்ரூவ் ஆகிருக்கணும். என்ஜிஓ வந்து அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் என்ஜிஓஸ்ன்னு இருக்கும். அவங்களுடைய அதை தவிர அவங்களுடைய ஸ்டாண்டிங் எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, அவங்களுடைய ஃபினான்ஷியல் அதாவது பொருளாதார ரீதியில் அவங்க எவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷம் இந்த இதில் செயலில் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரேட்டிங் மாதிரி வச்சுருப்போம். அதை தவிர நீங்கள் இந்த மைக்ரோ கிரெடிட் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங்கிறது அது ஒரு ரேட்டிங் இருக்குது, அந்த ஏஜென்சி ஒன்று இருக்குது. அதை தவிர எக்ஸ்டர்னலாக கிறிசில் அவங்களோட ரேட்டிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரோல் இன் சோஷியல் காஸ் எவ்வளோ தூரம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய இதில் வந்து அவங்களுடைய பங்கு என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா அதெல்லாம் வந்து எங்களுக்கு பேசிக் க்ரைட்டீரியாவில் வந்துடும். அதை வச்சுருந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வேரியஸ் இது அவங்க எவ்வளோ அவங்களுடைய பிளான் என்ன, இது வரைக்கும் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இது இந்த வருஷத்துக்குள்ள என்ன பிளானு, அவங்களுடைய பிளானில் அவங்க மற்ற பேங்க்ஸோட எவ்வளோ டைப் பண்ணியிருக்காங்க, என்ன வேணும் அவங்களுக்கு இன்னும், அதெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது என்ன அமௌண்ட் அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கோ அதை கொடுத்துட்டு அதை லிமிட் சாங்ஷன் பண்ணுறதோட மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க ட்ராப் பண்ணுறதே நாங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து கேட்போம், நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னும் எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீங்க. ஏன்னா இட் வில் பி நார்மலாக வந்து என்னென்னா ஒரு உடனே வந்து இவ்வளோ 10,000 குரூப்னா 10,000 குரூப்புக்கும் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பீரியட் ஒரு ஃபேஸ் அவுட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க அந்த எந்த பிரான்ச்சில் அவங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கோ அந்த பிரான்ச்சில் அவங்க டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு தட் இஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன குரூப்ஸ்க்கு எப்படி எப்படி கொடுக்க போகிறாங்கன்றது அவங்களுடைய கம்ப்ளீட் பிளான் வித் நேம்ஸ், என்னென்ன பேரில் எந்தெந்த குரூப்புக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய அமௌண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணவே முடியும். ஸோ தட் வெயிட் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு மீண்டும் வந்து இதை பற்றி தொடரலாம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. மேம், என் பேர் சண்முகம். சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம். அடையார்ல இருந்து பேசுறேன் மேடம். ரைட், ஓகே. ஓகே மேம், நான் வந்து சிஜிஎஸ் ஸ்கீம், அதாவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு அவங்க இதுல வந்து மேம். ஓகே, கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஆமா, நான் எம்பிஏ கிராஜுவேட். ஓகே. ஓகே, 5 இயர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமா. சொல்லுங்க. சோ உங்களுக்கு வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது தேவைப்படுதா? நான் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கேன். அதாவது பேவிங் பிளாக்ஸ், டிசைனர் பேவிங் பிளாக்ஸ். சொல்லுங்க. மேடம், டிசைனர் பேவிங் பிளாக்ஸ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க பேங்க்ல. அவங்க வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி நியர்லி 50 lakhs ப்ராஜெக்ட். ரைட், ஓகே. நான் வந்து 12.5 lakhs, அதாவது என்னோட 25% ஷேர் நான் பண்ண ரெடியா இருக்கிறேன். சரி. ஓகே, மீதி 37.5 lakhs எனக்கு லோன் வேணும். சோ அதுக்கு வந்து எப்படி வந்து இதுக்கு ப்ரோசீட் பண்ணலாம் அப்படி நீங்க கேக்குறீங்க இல்லையா? கிரெடிட் கார்டு எனக்கு நான் சப்மிட் பண்ணிட்டேன். அவங்க வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி கேக்குறாங்க. ரைட், ஓகே. சோ கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்கா உங்களுக்கு? எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. என்னால வந்து ஒரு 50% ஈக்குவல் பண்ண முடியல. மீதி 50% என்னால பண்ண முடியல. சரி, ஓகே. நீங்க ஏற்கனவே ஆனா அப்ளை பண்ணிட்டீங்க ஐஓபில? அப்ளை பண்ணிட்டேன் மேம். சரி, இதுக்கு எப்படி ப்ரோசீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மேம் சொல்வாங்க. கொலாட்ரல் சிஜிஎஸ் ஸ்கீமுக்கு அது என்ன ப்ராசஸ் என்ன? ரைட், எனிபடி கேன் ஆன்சர் தட். கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை பத்தி சொல்லலாம். பட் இப்போ வந்து இந்த குறுகிய நேரத்துல வந்து அதை வந்து விவரமா சொல்றதுக்கு அவகாசம் கிடையாது. வாட் ஆர் தி பேப்பர்ஸ் யூ ஹேவ் அப்படி உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு சென்னையில பிரத்யேகமா 2 SME பிரான்ச்சஸே இருக்கு. கிண்டில ஒன்னு இருக்கு, கீழ்பாக். என்னோட பிரான்ச் வந்து एक्चुअली ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா. ஸ்ரீபெரும்புதூர் ஏரியால அவருடைய பிரான்ச். ஓகே. அவர் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட வரும். காஞ்சிபுரம் அவர் வந்து முதல்ல அவருடைய அருகாமையில் உள்ள கிளையை அணுகி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணா அவங்க வந்து எல்லா விவரமுமே கொடுப்பாங்க. அவர் யூனிட் பக்கத்துல இருக்க பிரான்ச் இருந்ததுனா தான் பிரான்ச்சஸ்க்கு வந்து யூனிட் இன்ஸ்பெக்ஷனுக்கெல்லாம் வசதியா இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டு வர்றது, கொலாட்ரல் செக்யூரிட்டி கொண்டு வர்றதுன்றது மட்டுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து யார் த கீ பர்சன், அவங்களுக்கு அவர் செய்ய போற தொழிலை பத்தி தரோவா நாலேஜ் இருக்கணும். அப்பதான் நாங்க பேங்க் வந்து லோன் கொடுத்துடலாம், அவரும் அவரோட மார்ஜினை கொண்டு வரலாம். பட் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு the income generation should be on an ongoing basis to repay the advance. கடனை கொடுத்து அவரை வந்து ஒரு கடனாளியாக்கி கடனை திருப்ப செலுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. அது எந்த வங்கியினோட நோக்கமுமே இல்லை. அவர் படிப்படியா முன்னுக்கு வந்து கடனையும் திருப்பி செலுத்தி இன்னும் பெட்டர் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்ன்றத எங்களோட குறிக்கோள். அதுக்காக கட்டாயமா பிரான்ச் மேனேஜர் அவர் மீட் பண்ணி, அதாவது வித் ப்ரையர் அப்பாயின்மெண்ட் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணாதான் இட் கேன் பி ரிசால்வ்ட். ஓகே, then all the best for you. நீங்க வந்து அவங்களை வந்து அணுகுங்க. எந்த பிரான்ச்சும் வந்து they'll definitely help you out. அது அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க மிஸ்டர் குபேந்திரன்? சரி, உங்க கேள்வி என்ன? மேடம், இப்போ நான் சொந்தமா ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். சொந்தமா என்ன வச்சிருக்கீங்க? ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். சரி, ஓகே, ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க. ஆமா, இப்போ அந்த ஒர்க் ஷாப் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். வாட்டர் சர்வீஸ், பெயிண்டிங்லாம் வைக்கலாம்ன்றங்க. சரி. அந்த வாட்டர் வாஷ்லாம் வைக்கணும். அப்படியே ஹாய்ஸ்லாம் ஒரு 50,000 மேல தேவைப்படும். சரி. அதான் மினிமம் அந்த ஒர்க் ஷாப்புக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும் ஃபோன் பண்ணேன். சரி, உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலமாக இதுல அனுபவம் உண்டு? நான் கத்துறது வந்து 10 வருஷமா கத்துறேன். நான் வச்சு 3 வருஷம் ஆகுது தனியா வச்சு. சரி, 10 வருஷமா இருக்காங்க. 3 வருஷமா அந்த ஒர்க் ஷாப் வச்சிட்டு இருக்காரு. இன்னும் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு வந்து எந்த வகையில வந்து ஐஓபி பேங்க் வந்து இதுக்கு துணையாக இருக்கும்? கட்டாயமா அவருக்கு வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்